அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். உங்களெல்லாம் 100 பெரியார் இல்லை 1000 பெரியார் வந்தாலும் திருத்தவே முடியாது. அதுவும் நார்த்து சைடு இருக்காங்களே, அவங்கள என்ன பண்ணாலும் மூளையை எடுத்து செலவு பண்ணி திரும்பவும் அவங்க தலையில் வச்சாலும் திருத்தவே முடியாது. நம்பிக்கை ஒரு அளவுக்கு, மூட நம்பிக்கை ஓகே ஒரு லிமிட். ஆனால் அதுவே மூட நம்பிக்கைன்னு வச்சுட்டு பெத்த பையனையே தண்ணியில் முழுங்கடிச்சு கொள்ளுற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கெட்டு போச்சு. ஒரு அறிவில்ல தன்னோட பையனே தண்ணியில் போட்டு முழுங்கடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. நேற்று தான் நடந்திருக்கு. அதை ரெண்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பின்னாடி கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நார்மலாகவே ஒரு நோய் இருக்குது, ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் காசியில் போய் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க, இல்லை ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கங்கைன்னு ஒரு நதி இருக்குது. அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, நல்லா முழுங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாவம் நீங்கள் பண்ணதெல்லாம் போயிடும், புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நிறையா இருக்குது. நிறைய மூட நம்பிக்கைகள் அதிகமாகவே இருக்குது. அதுதான் உண்மை. எவ்வளோதான் படிப்பாளிங்க அறிவாளிங்கெல்லாம் இருந்தாலும் மூட நம்பிக்கையிலேருந்து யாருமே தப்பிக்கிறதே கிடையாது போல். அந்த அளவுக்கு மட்டமாக கேவலமாக நடந்துக்கிறானுங்க. சரி, அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த பையன் பேர் ரவின்னு சொல்லிட்டு ஒரு 7 வயசு பையன். அவனுக்கு பிளட் கேன்சர் இருந்திருக்கு. அவங்களும் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகே, இது எதுவுமே சரியாகலை, க்யூர் ஆகிற மாதிரி தெரியல, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஏண்டா எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, இங்கே டாக்டராலே க்யூர் பண்ண முடியல, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்கிறத கேட்காம சாமியார் சாமி சொன்னான்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, கங்கையில் போய் அவனை முழுங்க வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு எந்திரிச்சானா பிளட் கேன்சர்லாம் க்யூர் ஆயிருமா. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு அவங்களாம் 6 வருஷம் டாக்டர்னு சொல்லிட்டு உட்காந்து MBBS பண்ணி அதுக்கு மேலே மெடிசன்லாம் பண்ணி இவ்வளோ டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. எல்லாமே இப்போ நோய் நொடிலாம் இருக்குன்னா போய் தண்ணியில் முழுங்கி எழுந்திரிச்சு வந்தால் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலு நோய் நொடி மக்கள்லாம் அதுக்கு எதுக்கு அப்புறம்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமியார் நீங்கள் போய் தண்ணியில் முழுங்கி எந்திரிச்சிட்டு வந்தானா எல்லாமே சரியாயிரும், அவனுக்கு க்யூர் ஆயிடுவான்னு சொன்னோன்னா அதை நம்பிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பையனோட அத்தை 3 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. 3 பேரும் அந்த பையனை சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகுறான். ஆனால் அந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அத்தை அவனை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா தலையை பிடிச்சி உள்ளக்க அமுக்கி தண்ணியில் அமுக்கி அந்த பையனால் மூச்சு விட முடியல. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சவுண்டே வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசானவர் வேகமாக அந்த பையனை தூக்குவார். அவர் இதுக்கு ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காரு. போலீஸ்கிட்ட இது வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அந்த பையன் அழுதான். அதுக்கப்புறம் அவன் சவுண்டே கேட்கவே இல்லைன்னு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க அப்பா அம்மா இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. 2 பேரும் இப்படி கையை கட்டிட்டு நின்றுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்களாம். கேட்டால் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பையனோட உடம்புல இருக்கிற பிளட் கேன்சர்லாம் தீர்வாகி அப்படியே சால்வ் ஆகி போயிருமா, அந்த தண்ணியிலே கலந்து போயிருமா அந்த நோயெலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில் கையை கும்பிட்டுட்டு இப்படி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரே பண்ணிட்டு மந்திரமாக ஒவ்வொன்றா சொல்லி ஓதிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பைத்தியக்காரி இருக்காளே அவங்க அத்தை, அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, சாரி கட்டிட்டு ரெட் கலர் சாரி கட்டிட்டு இருக்கா. அவள் தலையை பிடிச்சி இப்படி அமுக்கிட்டு ஒருத்தர் காப்பாற்றிட்டு போகிறாரு, அவரையும் பிடிச்சி அடிக்கிறா பைத்தியம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு அளவுக்குலாம் இருக்கும். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க அவனும். சரி, வெளியிலையாவது எடுத்துட்டாங்களே, அவ்வளோதான், செத்துட்டான்னு தெரிஞ்சிச்சு. அந்த பையன் கம்ப்ளீட்டாக செத்துட்டான். அவங்களே துடிக்க சாவடிச்சிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க அத்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த வீடியோலையும் போட்டிருக்காங்க, இப்படி உட்காந்துக்கிட்டு அந்த பையனை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எல்லா மக்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பையனை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுது தெரியுமா, ரவி வந்துடுவான், இப்போ எந்திரிச்சு வந்துடுவான், அவ்வளோதான், அவன் போயிட்டான், அவன் பிளட் கேன்சரும் அவனை விட்டு போயிடுச்சு, உடனே இப்போ எந்திரிச்சு வந்துடுவான், சரியாயிரும், அவனுக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு வாய் கூசாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. பைத்தியம் முடிச்ச மாதிரி இல்லை, சரியான பைத்தியக்காரி தான் அது. அவங்க அப்பா அம்மா அவங்க அத்தை எல்லாமே பைத்தியக்காரி தான். இந்த மாதிரி லூசுத்தனமாக அறிவே இல்லாமல் கோயிலில் போனால் சரியாயிடுமா, எனக்கு புரியல. ஓகே, எல்லாமே நம்பிக்கை தான். மூட நம்பிக்கைங்கிறக்கா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிற அளவுக்கு, ஒரு பகுத்தறிவு கூட இல்லாமல் இருக்கிற அளவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களே அதில் போய் பார்த்துட்டு என்னென்னு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். अपने सामान की सुरक्षा के लिए देवव्रतों उत्तर के सावधान सभी श्रद्धालु अपने बच्चों बुजुर्गों त्यौहार पकड़ उनकी देश में अपना अनुदान निम्नलिखित करते रखें। जो श्रद्धालु घर की खरीदी कार्यों में अपना दान या सहयोग देना चाहते वे विभिन्न सवाल द्वार को याद रखें। विभिन्न सभा की होस्टिंग जो टेबल कुर्सी लगा के बैठेगी उनकी टेबल पर से विभिन्न सभा द्वार की मेज हो सकती है।
आप सभी की सेवा पर पवित्र दान दें, दान की चीज प्राप्त करिया तो मुझे पाएंगे। सभी श्रद्धालु माँ गंगा जी में सावधानी पूर्वक स्नान करें, गहरे एवं तेज जल में स्नान करें। अपने बच्चों बुजुर्गों का विशेष रूप से ध्यान रखें। धन्यवाद। जब मैं वहां से चिल्ला रहा था तुझे दिमाग में नहीं आ रहा था क्या माता दी मारेगी तुझे मान ले यहाँ पे मारने के नहीं मिला यहीं मारा नहीं मिला किसका दिल्ली से किसने बताया इसको मारने के लिए ये बच्चा खड़ा होगा ये वीडियो वैल्यू भी होगी। पुलिस वाले कहाँ रह गए?